வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சோலார் பிஎல்டிசி பம்ப். இந்த பம்ப்பு வந்து மேக்ஸிமம் 500 அடி வரைக்கும் டெப்த் இருக்கக்கூடிய பிஎல்டிசி பம்ப்பு 1.5 இன்ச் டெலிவரி 6000 லிட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? இதில் வந்து சோலார் பேனல் வந்து மொத்தம் 4 நாளாக சீரியஸ் பண்ணி 2 செட்டு கொடுத்துருக்கோம். மொத்தம் 138 வோல்டேஜ் 3000 வாட்ஸில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்த பிஎல்டிசி பம்ப்பு மேக்ஸிமம் டெப்த்து 550 ஃபீட் வரைக்கும் எடுக்கும். நம்ம இந்த பம்ப்பு இப்போ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்க டெப்த்து வந்து எவ்வளோன்னா 480 ஃபீட் 480 அடி வரைக்கும் போரில் டெப்த்து இறக்கியிருக்கோம். இப்போ பிஎல்டிசி பம்ப் டெக்னாலஜி என்ன பர்பஸ்க்காண்டி இப்போ கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிட்டு வந்துட்டு இருக்குதுன்னா, கம்மி டெப்த் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் கம்மியான பேனல்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் ஒரு பேனல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பம்பிங் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். அது வந்து கஸ்டமருடைய நீடை பொறுத்து, அதே மாதிரி தண்ணி எந்த அளவுலேருந்து கிடைக்குது, எவ்வளோ டெப்த்து வேஸ்ட் பண்ணி நம்ம பேனல்ஸ் சூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்டில் பாருங்கள், மொத்தம் நீங்கள் 500 அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க, 550 அடி போர் போட்டிருக்காங்க. 480 அடி 490 அடி வரைக்கும் நாங்கள் உள்ள பைப்பு இறக்கியிருக்கிறோம். இங்கே வந்து 400 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல், யூடிஎல் சோலாரில் 400 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் வந்து மொத்தம் 8 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மோட்ரு இன்ஸ்டாலேஷன் போர்லுக்குள்ளே இறக்கின பம்புக்கும் இந்த பேனலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 200 ஃபீட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வருது. என்ன ரீசன்னா, அந்த போர் போட்ட இடத்துல வந்து சேஃப்டி இல்லைங்கிறதுக்காண்டியும், இங்கே வந்து அவங்க ஃபியூச்சரில் ரூம் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காண்டி சோலார் பேனல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயும் அவங்க ஸ்டோரேஜ் டிவைசஸ் போட்டு லாக் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் மாதிரி கட்டுறதுக்காண்டி இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு பேனலாகவும் மொத்தம் 4 பேனலை வந்து சீரியஸ் பண்ணி, இன்னொரு 4 பேனல் சீரியஸ் பண்ணி 2 பேனல் பண்ணிவிட்டு இங்கே வந்து வயர் வந்து அண்டர் கிரவுண்டில் இது பண்ணிவிட்டு அங்கே மோட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பேனல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வெல்டிங் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து கீழே தரையில் வந்து சிவில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களேவும் ட்ராக்டரில் மண் ஜல்லி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காங்கிரீட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து ஒவ்வொரு பேனலையும் வந்து இன்டர்லாக்கிங்கில் வந்து நாங்கள் லாக் பண்ணி கொடுக்குறோம். இன்டர்லாக்கிங்கில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் இதை ஆக்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய டூல்ஸு அண்டு உரம் மூடை இந்த மாதிரி அதே மாதிரி காய்கறி மூடையும் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைட்டாக போடும்போது அது உங்களுக்கு ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிஎல்டிசி பம்பிங் டெக்னாலஜி உங்களுக்கு என்கொயரி இருக்குதுன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு 100 ஃபீட்டு டெப்த்தில் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா சிங்கிள் பேனலில் கூட நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு நீடை பேஸ் பண்ணி எங்களால் கால்குலேஷன் பண்ணி கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்க முடியும். நம்மளுடைய டீம் வந்து தமிழ்நாடு முழுக்க அவைலபிலிட்டி இருக்காங்க. அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாலையும் டீம்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுங்கிறதைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த ஏரியாவுக்குரிய டீலருடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்கள நேரில் காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். సార్ కొంచెం పైపు వాటర్ పైకి లేపమన్నా అక్కడ